அவ நம்மளை சர்ப்ரைஸ் பண்ண போறது இல்லை, நம்ம வந்து அவளை சர்ப்ரைஸ் பண்ண போறோம். டியூட்ஸ், அதாவது என்னன்னா, சிந்து கவி என் பர்த்டே இன்னும் ஸ்பெஷலாக கொண்டாடணும் அப்படின்றதுக்காக என்னை பார்க்கறதுக்கு வராலாமா. இது வந்து சீக்ரெட்டாக இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆகிடுச்சு. எனக்கு வந்து மேட்ரு வந்து ஒரு 5 மணிக்கே தெரிஞ்சிடுச்சு. அதான் வர்க்கீஸ். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அவ நம்மளை சர்ப்ரைஸ் பண்ண போகிறது இல்லை, நம்ம வந்து அவளை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். போன பர்த்டேக்கு தான் என்னை சர்ப்ரைஸ் பண்ணா, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அவளை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். பார்ப்போம். நான் சொல்லிடலாம் தெரியாதுல்ல, உனக்கு ஆல்ரெடி தெரியும்ல. நீ சொல்லி தான் தெரியும், கவலைப்படாத. ஆக்சுவலாக இதுக்கு மொத்தமும் ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா என் நண்பன் ரகு. என்னடா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிந்து கவியோட அண்ணா இந்திரன் ப்ரோ கால் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ப்ரோ, இங்கே ரகு வீடு பக்கத்தில் ப்ரோ. எப்படி போச்சு பர்த்டே? அருமையாக போச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங்கு. எங்க போறீங்க? அதான் ப்ரோ தெரில. ப்ரீதா? ஆமாம், வழக்கம் போல் காலேஜ் தான் நினைக்கிறேன். எங்க? காலேஜ் காலேஜ்னா? காலேஜ் பிரியாணி. ஓ, காலேஜ். ஓகே ஓகே ஓகே. அங்க ஒண்ணு இருக்கோ? ஆமாம், பெரும்பாக்கம்லேயே ஒன்று இருக்கு. மொத்தமா பாருங்க போனோம் ப்ரோ. அங்கே தான் நினைக்கிறேன், பார்ப்போம். எங்க ப்ரோ, ஆஃபீஸ்லையா? ஆபீஸ்ல தான் இருக்கு. அவ்வளோதான் கிளம்பணும். சரி ப்ரோ, சரி ப்ரோ. உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கேன். என்ன gift? நினைக்கிறேன் வீட்டுல இருக்கும் கிஃப்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் கால் வரலையே உனக்கு ஒன்றும். ப்ரோ, அந்த இது தானே ஷர்ட்டு? இல்ல வேற எதுவும் கால் வரலையே? வரலையா? இன்னைக்கு வரும். சரி ப்ரோ, சரி ப்ரோ. சரி ஜவான், சரி ஓகே. சரி ஓகே ப்ரோ, பார்ப்போம் யார் யாரெல்லாம் வராங்க, என்னென்ன சர்ப்ரைஸ் தர போகிறாங்க. நம்ம அதுக்கு ரிவ்யூ. நான் வளரல, இவரே வளரிட்டாரு. என்ன, எங்கே வளர்னாங்க? நம்ம யார் யாருக்கெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோன்னு பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. இன்றைக்கி பர்த்டேவே ரொம்பவே ஆசமாக போச்சு. ஆக்சுவலாக எனக்கு 12 o'clock இது வரைக்கும் கேக் வெட்டினதே கிடையாது. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைமாக என் அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேருமே சேர்ந்து கதவு தட்டி கேக்லாம் கட் பண்ணி அந்த வீடியோ பாருங்களேன் நீங்களே, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபீலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்துருங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Dabanis. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Happy birthday. Happy birthday. Happy birthday. யார் அது? அந்த இது கொடுங்க, கத்தி. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ கிளவி. கீழலாம் வைக்க வேணாம், கட் பண்ணிட்டோம். கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. இங்கே வர. ஹாப்பி பர்த்டே. ஏய் பாத்து. ஹாப்பி பர்த்டே Day to you. Happy birthday to you. Happy birthday to Jaban.
Happy birthday. May God bless you, dear. Happy birthday. Da. Happy birthday. Happy birthday. ஆஃபீஸ் போனால் அங்கேயுமே ஒரு கேக் வெட்டினாங்க. அது வந்து கேக் நம்பர் 2. அந்த வீடியோவும் பார்த்துருங்க. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போடா சீட்டு கீழே கீழே போடா. மூடி வச்சிருக்காங்க. அப்போ மேலே தான் இருக்காங்க எல்லாரும். அதை எடுத்துட்டு வரலையே, வெடிக்கிறது வெடிக்கிறது நீ வச்சிருந்தீங்க. லைட் போடவா? அதுல விடாம ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் தராங்க. லைட் போடலாம் தானே. நீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு எங்களை சர்ப்ரைஸ் பண்றாங்க. என்னமோ பண்ணிட்டாங்க அந்த பையன். அங்க போய் இன்னொரு லாகர். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா இது வெங்காயம் அதுலயே உழுந்துச்சு. கீழே போடாத. இது நல்லா இருக்கு. பர்த்டே டு யூ. குத்து குத்துனா போறது.
காரம் பார்த்துட்டேடா காரம் பார்த்துட்டானேடா ஏய் உங்க அப்பா கிட்ட வாங்கி கூட வீடியோ அங்கிள் மைக்ரேட்டர்ஸ் டாட் வெர்ஷனா இங்க வாங்க ஐயோ பூசாதே ஐயோ ஐயோ காரம் பார்க்கணும் தெரிஞ்சிருக்காதா ஹலோ இங்க பாருங்க ஐயோ ஜெடி வா நீ வா ஓபன் பண்ணு அண்ணனுக்கு வந்திருக்கிறது அந்த சாக்லேட் நினைச்சிருக்காரு நான் டைரி சுடே திருப்பி குடிச்சேன் ஆமாடா டைரி சாக்லேட் தான் அது அங்கிள் சாக்லேட் தான் இப்போ அப்படிங்க ஐயோ புதுசா போயிடுச்சு இது நக்கல இரு ஸ்டாண்ட் ஓபன் சும்மா இப்படி படுக்கணும் அடுக்கதான் வைக்க நான் பார்த்துட்டு ஆல்ரெடி வைக்க முடியாது இது ஸ்டாண்ட் இருக்கு பண்ணணும்ல நான் ஒத்துக்க மாட்டேன் இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து கடைசியில எல்லாம் இந்த அப்பானால இங்க பாரு நான் உட்கார்ந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அங்க பாரு மெயினா டியூட்ஸ் ஃபைனலி நம்ம சிந்துவோட கிஃப்டான எல்ஜி மானிட்டரை செட் பண்ணியாச்சு. செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. இதோ பாருங்கள், நம்ம வீடியோ ப்ளே பண்ணுவோம். தீபாவளி செலிப்ரேஷன் வந்து இங்கே தான் நம்ம பண்ண போகிறோம். ஒகேனக்கல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சூப்பராக இங்கே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். மட்டன் இருக்குது, கிலோ மட்டன் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம போட்டிங் போக போகிறோம். வேற லெவலு கிளாரிட்டி பங்கமாக இருக்கு. தலை சுத்துது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ரெக்கிங் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசில் பிரியாணியில் இருக்கோம். எடுத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேமராமேன் கிருத்திகா. ஃபுட் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு ஃபுட்டு. சரி, சாப்பிட்ட மயக்கத்தில் உட்காந்துருக்கோம். அவருக்கு பர்த்டே எப்படி போச்சு? நாள் எப்படி போச்சு? பர்த்டே வந்து என்னை கன்ஃபியூஸ் பண்ணி என்னெல்லாமோ பண்ணி ஒரு எல்லாத்துக்கும் காரணம் வந்து இவதாலும். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமாடா? யார் தாத்தா? நீ தான். எவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணுறா. எப்பா வரல யாருமே வரல. அது இவனும் காரணம் அதுக்கு. ஆனால் அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். நம்ம எவ்வளோ நாளும் பார்த்துட்டு இருந்தோம். சரி, இந்த இதை போட்டோ நானும் பிரகாஷ்லாம் உங்க அதனாலதான் சொன்ன உடனே ஓகே நல்ல கட்டிட்டு இப்படி இருந்தா கூட ஒரு பிளாட்டா இருந்தா கூட சூப்பரான்றதுனால
சென்னைக்கு முடிச்சிருக்கா அவருக்கு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டா 7 ஆரம்பிச்சு ஒயில முடியும் நடுவில் மிக்ஸ் இருக்கும். ஏல ஆரம்பிச்சு ஒயில முடியும் நடுவில் எக்ஸ் இருக்கும். ஆன்சைட்டி என்ன ஆன்சைட்டில கிஃப்டா கொடுக்குறீங்க? இந்த மானிட்டரை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன், எப்படியாவது வாங்கிடணும்னு இருந்தேன். லாஸ்ட்டில் பார்த்தா சிந்து கவியை சரியான சர்ப்ரைஸ் பண்ணிட்டா இந்த மானிட்டரை கொடுத்து. அவள் வரான்னு எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருந்தாலுமே, காரெல்லாம் நான் கீழே பார்த்தாலுமே இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். சீரியஸாகவே நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நான் அவகிட்ட கூட சொன்னதில்லை, அவள் எப்படி கண்டுபிடிச்சா என்ன ஏதுன்னுலாம் தெரில. ஆனால் செம்ம தாறு மாறான கிஃப்ட் இது. செம்ம என்ஜாய் பண்ணேன். உங்களோட விஷஸ் எல்லாமே நான் பார்த்தேன். மேக்ஸிமம் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தீங்க. உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு விஷாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே தேங்க்ஸு. எனக்கு தெரில, நான் இது வரைக்கும் கொண்டாடின பர்த்டேல இவ்வளோ விஷஸ் வந்திருக்குமான்னு எனக்கு தெரில. அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய விஷஸ் கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.